ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீமித்து நேச்சுரல் விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப பயனுள்ள தகவல் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்க அப்படின்னா பனங்கற்கண்டு, பனவெல்லம், தேன் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வெள்ளை சர்க்கரையாக இருந்தாலும் சரி, நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சரி, அதில் நிறைய கெமிக்கல்ஸ் கலக்கிறாங்க. நான் ஒயிட் சுகருக்கு பதிலாக இப்போ நாட்டு சர்க்கரை தான் குழந்தைக்கெல்லாம் கொடுத்துட்டு வரேன். பட் நாட்டு சர்க்கரையிலுமே நிறைய கெமிக்கல்ஸ் கலக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ நான் இது வாங்கியிருக்கிற இந்த கொம்பு தேன் பார்த்திங்க அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிருந்தப்போ அங்கே பியூராக அவங்க பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லி அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருந்தார். இதோட ரேட் எல்லாமே காஸ்ட்டு தான், அதிகம் தான், இல்லைன்னு சொல்லலை. நம்ம குழந்தைங்களுக்கு இப்போவே நம்ம கையாலேயே அவங்களுக்கு நல்லா இல்லாத பொருட்களை கொடுக்கும்போது அவங்களுக்கு அது பெரிய பிரச்சனை அவங்க உடம்புக்கு தான் பிரச்சனை வரும் பின்னாடி. பட் இந்த மாதிரி நம்ம சேஃபாக இப்போவே நம்ம ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவை நம்ம கொடுத்துட்டு வரும்போது குழந்தைங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த நாட்டு சர்க்கரை கிடையாது, பனங்கற்கண்டும் பனங்கருப்பட்டி இது ரெண்டுமே இன்றைக்கி மார்னிங் ஃப்ரைடே, அதுவுமா காலையிலேயே திருச்செந்தூர்லேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அங்கே ரெடி பண்ணி தான் இதை நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் நம்பவே இல்லை. அவர் எல்லா டீட்டெயில்ஸுமே எனக்கு சொன்னார். இதுக்கு பின்னாடி அவங்களோட எவ்வளோ உழைப்பு இருக்குது எல்லாமே சொன்னார். இதோட ப்ரைஸ் என்னமோ கொஞ்சம் காஸ்ட் அதிகம்தான், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னு யோசித்து பார்த்தேன். அவர் எனக்கு அவ்வளோ நம்பிக்கை கொடுத்தாரு. இதுதாம்மா குழந்தைங்களுக்கு நல்லது, நாட்டு சர்க்கரையோ இல்லை ஒயிட் சுகரோ கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு அவர் ரெக்கமெண்ட் பண்ணார். சரி, ஓகே. வெள்ளிக்கிழமை அதுவுமா நான் ஃபஸ்ட்டு பனங்கருப்பட்டி தான் வாங்கினேன். வெள்ளிக்கிழமை அதுவுமா மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்கம்மா, வெல்லம்லாம் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருள், தாராளமாக நீ வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ப்ரைஸுமே கொஞ்சம் கம்மி பண்ணி அப்புறம் கொடுத்தாங்க. 1 கிலோ ஒரு கிலோ பனங்கற்கண்டு 600 சம்திங் சொன்னாங்க. நான் 1/2 kg தான் வாங்கியிருந்தேன். நல்லா வாசம் அதை இது பண்ணும்போதே எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. அவர் கையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா காமிச்சார். எனக்கு எவ்வளோ இருக்குது பாருங்கம்மா, அடிபட்டு இது மரத்தில் ஏறி நாங்கள் பதனி இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா காய்ச்சி அதுலேருந்து தான் எடுப்பாங்களாம். இதுக்கு முன்னாடி அவங்க அவ்வளோ எஃபோர்ட் சொன்னாங்க. சரி, ஓகே வாங்கலாம், குழந்தைங்களுக்கு காய்ச்சி கொடுக்கலாம், நம்ம பெரியவங்க சாப்பிட்லனாலும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்காக தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் இது பனங்கருப்பட்டி. நான் ஃபஸ்ட் டைம் பனங்கருப்பட்டி இப்போ தான் பார்க்குறேன். இதுவுமே நல்லா வாசமாக இருந்துச்சு. இது எல்லாமே அவங்களாவே ஓனாக கையாலேயே ரெடி பண்ணுறது, எந்த மிஷினோ எதுவுமே யூஸ் பண்ணாமல் அப்படின்னு அவங்க என்கிட்ட நல்லாவே நிறைய கேரண்டி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பனங்கருப்பட்டியோட ரேட் 400 சொன்னார் 1 கிலோ. நான் இதுவுமே 1/2 kg தான் வாங்கியிருந்தேன். ரெண்டுமே பனங்கருப்பட்டி இருக்கட்டும், பனங்கற்கண்டு ரெண்டுமே 1/2 kg தான் வாங்கியிருந்தேன். ரொம்பவுமே நல்லா இருக்குது. நான் லைட்டாக டேஸ்ட் பண்ணியுமே பார்த்தேன், நல்லா இருக்குது. பாப்பாவுக்கும் தம்பிக்கும் 2 பேருக்குமே இதுக்கப்புறம் நம்ம ஒயிட் சுகராக நாட்டு சர்க்கரையும் ரெண்டுமே இனிமேல் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த பனங்கருப்பட்டியும் பனங்கற்கண்டும் கொடுக்கலான்னு இருக்கேன். நிறைய டாக்டர்ஸுமே சொல்கிறாங்க ஒயிட் சுகருக்கு ஈக்குவலாக தான் நாட்டு சர்க்கரையுமே கெமிக்கல்ஸ் சேர்க்குறாங்க, அதுலேயுமே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுவே நம்ம இந்த இயற்கையான முறையில் கிடைக்கிற பனை மரத்துலேருந்து கிடைக்கிற இந்த பனங்கற்கட்டாக இருக்கட்டும், பனங்கருப்பட்டியாக இருக்கட்டும், பனவெல்லம், இது 3மே ரொம்பவுமே நல்லது குழந்தைங்களுக்கு. இதை நம்ம பாலில் கலந்து கொடுக்கலாம், இல்லை ஏதாவது ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி இதை நம்ம உணவில் சேர்த்துக்கும் போது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு நம்ம கொடுத்த திருப்தி நமக்கு இருக்கும். இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன்ஸ் எப்படி இருக்க போகிறாங்கன்னு தெரியல. குழந்தைங்களுக்கு இதையெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கும்போது அவங்களுமே நிறைய விஷயத்த கற்றுக்குவாங்க. தேனுமே ரொம்ப நல்லது. நம்ம குழந்தைங்களுக்கு பாலில் கலந்து கொடுக்கலாம், ஸ்வீட்லேயும் கலந்து கொடுக்கலாம். மோஸ்ட்லி ஒயிட் சுகரையும் நாட்டு சர்க்கரையும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நீங்கள் டவுட்டாக இருந்தாலும் நம்ம டாக்டர்ஸ் கிட்ட கூட கேட்டு அவங்களுமே நம்மளுக்கு சஜஷன் கொடுப்பாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 750. எல்லாமே 1/2 kg தான். 1/2 லிட்டர் தேன் 750, 1/2 கிலோ வெல்லம், பனவெல்லம் பனங்கருப்பட்டி 200. இது பனங்கற்கண்டு, இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 300. எனக்கு இது கரெக்டானு எனக்கு தெரியல, நான் வாங்கிட்டேன்.
ஓகே எனக்கு குழந்தைங்களுடைய ஆரோக்கியம் தான் எனக்கு முக்கியங்கிறதுனாலவே நான் வந்து இதனால நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணிருக்கேன்னு அவர்கிட்ட சொன்னப்போ உடனே அவர் வந்து அதில் நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கம்மா, நாங்களே வந்து ஃபேக்ட்ரி சைட்லாம் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லாக கொட்டி கெமிக்கல்ஸ் கொட்டி கூட சேர்ந்து கலப்பாங்க, குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க எனக்கு வந்து சொன்னாங்க. அவங்க சொன்னது உண்மையாகவும்னு எனக்கு தெரியல. நான் நிறைய அதுக்கப்புறம் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தப்ப யூடியூப்லேயுமே நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, மோஸ்ட்லி இயற்கையாக கிடைக்கிற இந்த பொருட்களை நம்ம எடுத்துக்கும் போது ரொம்பவுமே நல்லது. பெரியவங்களுமே எடுத்துக்கிறது, சுகர் பேஷண்ட்லாம் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதிகமாக ஆகாது. அப்புறம் இது நல்லாவே வந்து என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஒரு நல்ல கண்டெய்னரில் ஒரு கிளாஸ் கண்டெய்னரோ இல்லை ஏர் டைட் கண்டெய்னர்லேயே போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. எப்போல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா காற்று போகாமலும் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம இருக்க போகிறோம், இல்லை நம்ம குழந்தைங்கள எப்படி பார்த்துக்க போகிறோம் நமக்கு தெரியாது. நம்ம இருக்கிற வரைக்குமாவது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டை வந்து நம்ம கொடுக்கணும். அதுக்காக தான் வந்து நான் இதை வந்து வாங்கியிருக்கேன். அதுவும் இன்றைக்கி ஃப்ரைடே, அதுவுமா எனக்கு திருச்செந்தூர்னு சொன்னது ஒன்று, இன்னொன்று இன்றைக்கி ஃப்ரைடே மகாலட்சுமி தாயாரே உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அவர் எப்படி எதை நினச்சி சொன்னார் எனக்கு தெரியாது. எனக்கு ஆனால் அது ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததுன்னு தான் சொல்லணும். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.